श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महते। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரும். இந்த பகவத்கீதையை பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்லினார், உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொன்னால், உத்திஷ்ய அவனை உத்தேசித்து அவனுக்கு சொல்லி கொடுத்தா கூட. ஏன்னு சொன்னால், அர்ஜுன விஷாத யோகம்னு சொல்லி முதல் அத்தியாயமும் 2வது அத்தியாயத்தில் 11 ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பம். அழுதுகிட்டே இருக்கான், இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன், நான் 2-3 விஷயம் ரொம்ப தப்பாக பண்ணிட்டேன், நீயே எனக்கு அத்தை பிள்ளையாக இருந்து எனக்கு நீ தப்பு பண்ண சொல்லி கொடுத்துட்ட. என்னன்னு கேட்டால், இவாளெல்லாம் நம்மளுக்கு பந்துக்கள், இவாளை போய் அடின்னு சொல்லி கொடுக்குற, சண்டைன்னா வா நான் உனக்கு துணை இருக்கேன்னு வரையே தவிர நீ இவாளோட சண்டை போடக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு ஆரம்பிக்கிறான். சுவாமிகிட்டே என்ன குறை கண்டுபிடிக்கிறான், தப்பு கண்டுபிடிக்கிறான். என்னன்னு கேட்டால், பெருமாளுண்ட சிஷ்யஸ்தேகம் சாகிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய நான் சரணாதி பண்ணுறேன், உன்னோட சிஷ்யனாக ஏற்றுக்கோ அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்கறதுக்கு அந்த 11வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம் வரைக்கும் அவனுக்கு ஒரே குழப்பன்றதுல எப்படின்னு கேட்டால், எங்கேயெல்லாம் கருணை காட்டக்கூடாதோ அந்த இடத்துல கருணை காட்டுறான், எந்த இடத்துல விசுவாசமாக இருக்கக்கூடாதோ அங்கே விசுவாசமாக இருக்கான். அப்புறம் எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டாம், செய்யாமல் நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறான். என்னது, திரௌபதிக்கு ரொம்ப பெரிய தவறு நடந்திருக்கு, அந்த இடத்துல தட்டி கேட்கல, அது அமைதியாக இருந்துவிட்டான். அப்புறம் இந்த சண்டை போடணும், அவன் இருக்கு ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு நாட்டு பிரஜைகளுக்கு அபக்கியாதி பண்ணின்னு இருக்கா, எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவனை தடுத்து நிறுத்தி ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற அந்த யோஜனை விட்டு, அப்பா நான் சண்டை போடக்கூடாதுப்பா, இவெல்லாம் எனக்கு மாமா சித்தப்பாப்பா எங்கள் பெரியப்பா பசங்க அப்படின்னு சொல்லி காரணம் இல்லாத இடத்துல விசுவாசத்தை வளர்த்துக்கிறான், கருணையை வளர்த்துக்கிறான். செய்ய வேண்டிய ராஜான்னு செய்ய வேண்டிய வேலையில் அந்த செய்யாமல் இருக்கிறதுக்கு வேறு எதான வேலை பார்க்கான். அதனால் 3 விதமான தோஷங்கள் அவன்கிட்ட இருக்குது. அது இருந்தும் இன் ஸ்பைட் ஆஃப் இட் அவன் என்ன நினைக்கிறான், நம்ம நினைக்கிறது தான் சரின்னு சொல்கிறது போக, பெருமாள்கிட்டே பார்த்து நீ என்ன இப்படி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனாக இருக்க, என்னோட அத்தை பையன்னு சொல்லிக்கிற, மாமா பையன், நம்ம 2 பேரும் வரவுன்னு சொல்கிறோம், எந்த ஒரு விழா எடுக்கணும்னு சொன்னாலும் அத்தை இல்லாமல் ஒரு வேலை நடக்காது, அதே மாதிரி மாமா இல்லாமல் ஒரு வேலை நடக்காது, நீ என்னடானா நீ எனக்கு தப்பாக சொல்லி கொடுக்குற, இவாள்கிட்ட போய் சண்டை போட சொல்கிற அப்படின்னு பெருமாள். இவன் என்னடா இவன் இப்படி நினைக்கிறான் அப்படின்னு சுவாமி உடனே ஆரம்பித்து அவனுக்கு சிஷ்யஸ்தேகம் ஸ்தாகிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் தான் 2வது அத்தியாயம் 11 ஸ்லோகம் தாண்டின பிறகு தான் அவனுக்கு நல்ல உபதேசங்கள் பண்ண கொடுக்குறார். இதில் கீதார்த்த சங்கிரகத்தில் முதல் 6 அத்தியாயம் அதில் என்னது, அது பிரதம ஷட்கம். அங்கே அதில் கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம். அதாவது தியான யோகம்ன்ற 6வது அத்தியாயத்தில், அதாவது நம்மளுக்கு என்னெல்லாம் ஞானம் பிறக்கணும், எப்படி அந்த வேலையை செய்யணும், அதுக்கு எந்த அளவுக்கு மனம் அதுக்கு பக்குவப்பட்டிருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்து, அந்த தியான யோகத்தில் எது சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஆனால் அதற்கு முன்னாடி கர்மா செய்யணும், கர்மாவை விடாத செய்யணும், கர்மாவை தொடர்ந்து செய்தால் தான் அதில் என்ன கிடைக்கும், அந்த கர்மா செய்கிறதுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி நிஷ்டைன்னு என்ன சொன்னால் என்ன, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், அந்த வேலைக்கு முடிகிற வரைக்கும் அதில் ஈடுபாடு தொய்வில்லாமல், அதாவது மோட்டிவேஷன் லெவல் குறையாமல், எந்த வேகத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தோமோ அதே வேகத்தில் அதே வேலையில் அந்த ஸ்பீடு குறையாமல் அது என்ன பண்ணணும், தொடர்ந்து அந்த ஊக்கத்தை கைவிடாமல் செய்யணும். அதனால தான் ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே, ஒரு ஊக்கமாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம்னா பாதியிலே அதை தொய்வு அடைஞ்சிட போகக்கூடாது. அந்த தொய்வு அடையாமல் அதை என்ன செய்யணும், தொடர்ந்து
நம்ம என்ன செய்யணும், அதை விடாமல் செய்யணும், முடிவு கிடைக்கிற வரைக்கும். ஆனால் பாதியில் ஒரு 2 வாரம் வேலை செய்கிறது முடிவு வரலன்னு சொன்னால் அதை விட்டுட்டு வேறு வழிக்கு போனால் அந்த வேலை என்ன பண்ணாது, முடிவடையாது. அதில் ஒரு மைல்ஸ்டோன் எட்டணும் வைங்கோ, அது இருக்கவே இருக்காது. இப்போ 4000 திவ்ய பிரபந்தம் நம்ம சந்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒரு நாளைக்கு 2 பாசுரம் சொல்லி கொடுத்தா கூட எவ்வளோ நாள் ஆகும்? நிச்சயமாக 2000 நாள் ஆகும். ரொம்ப சாமர்த்தியமாக சொன்னால் கூட 2000 நாள்ன்றது என்ன, 4 வருஷம் 5 வருஷம் சிலப்போ 7 வருஷம் கூட ஆகும். இதில் முக்கியமானது பூர்வபக்ஷத்தில் தான் சொல்லிக் கொடுப்பா, கிருஷ்ணபக்ஷத்தில் நிறைய சொல்லித்தரமாட்டா. அப்போல்லாம் சந்தை இருக்காது, திரு சொல்கிறது தான் இருக்கும். அப்புறம் எல்லா நாளும் பிரதமையில் சந்தை கிடையாது, அதே மாதிரி பிரதோஷத்தில் சந்தை கிடையாது. அப்படிலாம் ஒன்று போகும். இப்படிலாம் விட்டது போக மினிமம் என்ன ஆகும், 4 வருஷமான ஆகும். அதை மொத்தத்தையும் கற்றுக்கிறதுக்கு 2000 பாசுரத்துக்கு 4000 பாசுரத்துக்கு 2000 நாள் ஆகும்னா 2000 அதில் 365 போட்டால் எவ்வளோ நாள் ஆகும்? 4 வருஷம் 5 வருஷம். ஏன்னா இதில் சில சமயத்தில் என்ன பண்ணுவா, 2 பாசுரத்துக்கு மேலே சொல்லிக் கொடுப்பா. ஏன்னா இந்த பூர்வபக்ஷத்தில், அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் என்ன பண்ணணும், சந்தம் திரு மட்டும்தான் சொல்லணும். அதுபடி இருப்பா. சில பேர் எல்லா பிரதமைக்கும் சொல்லித்தரமாட்டா, எல்லா பிரதோஷத்துக்கும் சொல்லித்தரமாட்டா. பிரதோஷம்னு சொன்னால் அந்த நேரத்தில் பேசாத அமைதியாக இருக்கணும், சந்தை திருவெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. இது எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு விஷயத்தை விடாத செய்தால் தான் நம்மளுக்கு எண்டு கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக இது என்ன பண்ணணும், அந்த ரோட் லேர்னிங்கில் மனசில் எல்லாம் நின்று போயிடும். அது எப்படி என்ன செய்யலாம், நிச்சயமாக அது அத்தனையும் மனசில் வந்துவிடும் தான். கொஞ்சம் கணுசமாக பொறுமையாக தொடர்ந்து செய்யணும். இது மட்டுமே இல்லை, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இப்படி சாயங்காலத்தில் 2 பாசுரம் கற்றுக்கணும். கார்த்தால வேளையில் வேறு எதான ட்ரிக்னாமெண்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, நியூரோபயாலஜி, நியூரோ சைக்காலஜின்னு அதுபோல் வேறு பாடங்கள் எல்லாமும் படிச்சுக்கலாம். டைவர்ஸியாக பண்ணிட்டு நிறைய டைவர்ஷனுக்கு நடுவில் கடைசியாக ஜஸ்ட் லைக் தட் நம்ம இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சந்தை சொல்கிற அந்த வகுப்புக்கு போனோமான ஒரு 4 வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே கற்றுணுலாம். அது எப்படி ஒரு தொடர்ந்து ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு நிஷ்டை, அந்த வார்த்தைக்கு தான் இது நிஷ்டைன்னு சொன்னால் நம்மளுடைய முயற்சியில் எடுத்துக்கொண்ட காரியத்தில் விடாத செய்யணும். அதனால் அந்த நிஷ்டையை ஞான கர்ம நிஷ்டை அதெல்லாம் விடாத செய்கிறத பற்றியும், அதை அடையிறது எப்படி, கர்மாவை விடாது செய்யணும், அப்படி ஒரு நிஷ்டையை வளர்த்துக்கணும். ஞானத்தை விடாத பெற்றுக்கொண்டிருக்கணும், அதற்கு ஒரு நிஷ்டை வச்சுக்கணும். இந்த நிஷ்டை ரெண்டுத்தையும் கை வரப்படுகிறது. அதை நம்ம சொல்கிறோம், ஸ்லோலி வி ஆர் மாஸ்டரிங் இட், துளி துளியாக வருது. மாஸ்டர்ன்ற வார்த்தை இங்கிலீஷ் கூட சரியாக இருக்குமே தவிர இந்த விஷயத்தில் வரும்போது இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம். நம்ம நினைக்கிற மாதிரி 6 மாதத்துலேயோ 2 வருஷத்துலேயோ வராது. ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் நிச்சயமாக இதில் நம்ம ஒரு ஸ்டெப்பில் மேலுக்கு வர முடியும். அப்படின்னா ஞானம் கர்மம் ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு பக்தி கிடைக்கும். முதல்லையே நான் பக்தி பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொன்னால் சரி, ரொம்ப தான் பக்தியோடு ஆரம்பிக்கலாம். ஆனால் அப்போ பக்தி செய்யணும் ஆரம்பிச்சுட்டா கூடவே இந்த கர்மாவை விடாத செய்யணும். இந்த ஞானம்ன்றது என்ன, நிறைய இந்த சத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா அந்த சத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளை தயார் பண்ணிக்கணும். முதல்ல பக்தி பண்ணலாம் கிருஷ்ணனை தவிர, நம்மளுக்கு வேறு யாரும் தெரியாது. கிருஷ்ணன் மொத்தமே நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு போட்டுட்டு ஒரு ஃப்ளாரசன்ட் லைனில் அண்டர்சைட் பண்ணிவிட்டு ஓவர் த பீரியட் அதை நன்னா தெரிஞ்சுக்கணும், சிறப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் நம்ம என்ன கொடுக்குறோம்னு என்ன இருக்குது, வாட் இஸ் த கண்டென்ட்டை பற்றி அவர் யோசிக்கிறதில்ல, அது என்ன கண்டெய்னர்னு பார்க்குறதில்ல, அது என்ன குவாலிட்டி, ஹவு இன்வால்வ்டு வி ஆர் அப்படின்றத அவர் சுவாமி நிச்சயமாக பார்க்கார். ஒரு தீர்த்தம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன தீர்த்தம், வசதியான தீர்த்தமாக சாப்பிடலாமா இல்லை அப்படி கிடையாது. அதில் எவ்வளோ ஆர்த்தம் இருக்குது. ஒரு சாதாரண சாதம் பருப்பு அன்னம் சூப்பம் அப்படியானா கூட அது சமர்ப்பிக்கும்பொழுது அதில் என்ன ஆர்த்தம் மனஸ்பூர்த்தியாக அதில் என்ன விசுவாசம் இருக்குது, அதனோட இன்டென்சிட்டி என்ன, அதனோட ஃப்ரீக்வன்சி இன்டெப்த்து அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை தான் சுவாமி எதிர்பார்க்குறார். இவன் என்ன வெறும் சாதம் கொடுத்தானா ஒரு துளி பருப்பு எப்படி போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டார் பெருமாள். இதுதான் நம்மக்கிட்ட என்ன ஈடுபாடு இருக்குது அப்படின்றத நிச்சயமாக யோசித்து பார்ப்பார். அதில் இருக்குது விசுவாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுவே அவர் ரொம்ப போக்கியமாக என்ன பண்ணியிருப்பார், அதை ஏற்றுக்கொள்வார். அது மாதிரி அது எல்லாம் என்ன வேணும், அந்த ஈடுபாடு. பக்தியை முதல்ல பண்ணிடலாம், ஆனால் இந்த கர்மாவெல்லாம் விடாது செய்யணும். பெருமாள் கர்மா விடாது சொல்கிறார். கர்மா இல்லாட்டா கூட பக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அதனால் நாளையிலேருந்து கர்த்தால சந்தியாவனம் பண்ண மாட்டேன்
அப்புறம் பெருமாள் சேவிக்கிறதுக்கு கோவிலுக்கு போக மாட்டேன், வீட்டு வேலையில் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால், எந்தெந்த வர்ணத்தில் பிறந்திருக்கிறோமோ, ஒரு பெண்ணாக இருந்தால் என்னெல்லாம் செய்யணுமோ, ஒரு ஆண் என்று சொன்னால் என்னெல்லாம் செய்யணுமோ, அது எல்லாவற்றையும் விடாமல் செய்ய வேண்டும், விடாமல் செய்ய வேண்டும். அப்போ அதை விடாது செய்தால் தான் என்ன பண்ணும், தொடர்ந்து செய்துட்டே வரும்பொழுது அதில் ஒரு குவாலிட்டி கிடைக்கும். அந்த குவாலிட்டி பரவாயில்லையே, இது நன்னா தான் வருது நம்மளுக்கு அப்படின்ற அந்த ஞானம் பிறக்கும். அதேமாதிரி ஞானம் பிறக்கணும் அப்படின்னா பெருமாளுக்கு தொடர்புடைய செய்திகள், இந்த உபனிஷத்து அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன பேர், கீதோபனிஷத்துன்னு பேர். இந்த உபனிஷத்துன்ற என்ன பண்ணித்து, பெருமாளுடைய திருவாக்கிலேருந்து அவதரணம் பண்ணியிருக்கு. பெருமாள் இது அர்ஜுனனை உத்திஷ்ய அப்படின்னு ஆரம்பித்து அவனை உத்தேசித்து நம்மளை போல் இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்கிறார். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அப்படின்னு அவள்லாம் தெரிஞ்சுட்டா, அவள் தெரிஞ்சுட்டு அதுக்கெல்லாம் உரை எழுதினா, அந்த உரையை தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதோ 2 எழுத்து படிச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அதனால் இது எல்லாவற்றையும் தொடர்ந்து விரிவாக பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம் அதை நம்ம 3த்தையும் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்மளோட வகுப்பில் என்ன பண்ணியிருக்கோம், 7வது அத்தியாயத்துலேருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் வரிசையாக 2 செட்டு, அதாவது இப்போ பிரதம ஷட்கம் மாத்திரம் தான் நம்மளுக்கு பாக்கி இருக்குது. மத்தியம ஷட்கம், அப்புறம் கடைசி ஷட்கம், அந்த 6 அத்தியாயமும் இந்த 6 அத்தியாயமும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இப்போது முதல் ஷட்கத்தில் கூட 4, 5, 6 அந்த 3 அத்தியாயத்தையும் வரிசையாக பார்க்கலாம். 4வது அத்தியாயம் என்ன, சதுர்த்தோத்தியாய, அது ஞான கர்ம சந்நியாச யோகம். அதுக்கு அடுத்தது 5வது அத்தியாயம் என்ன, அப்படி 6வது அத்தியாயம். 5வது அத்தியாயம் இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்தை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சிட்ட பிறகு இதில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டாதான் அடுத்தது சந்நியாச யோகம். சந்நியாச யோகம்ன்றது ஒன்று. இதில் இருக்கிற 4வது அத்தியாயத்தில் ஒரு கர்மம், ஞானம், பக்தி அதெல்லாம் சொன்னால், அடுத்தது பக்தி யோகத்தை வளர்த்துக்கணும். அப்படின்னா பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு 7வது அத்தியாயத்துலேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பக்தியை எப்படி வளர்த்துக்கு தான் சொல்கிறார். ஆனால் 9வது அத்தியாயத்தில் தான் பக்தி எப்படி பண்ணணும்னு சொன்ன பிறகு 10, 11, 12 எல்லாம் பெருமாளுடைய அவருடைய சொத்து, அவருடைய விபூதி என்ன, அதில் எப்படி மனத்தை லயப்படுத்திக்கணும் அப்படின்றதையும் அதில் சொல்லி கொடுக்குறார். இப்போது இந்த சந்நியாச யோகம் வரைக்கும் இதை முதல்ல கர்ம ஞானம், கர்மானா எப்படி விடாத செய்யணும், அதில் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்வியல் ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு செய்யணும். பெருமாள் சேர்க்கணும், முதல் எடுத்தோடனே குளிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அப்புறம் பெருமாள் சந்தியை தொடச்சி கோலம் போடணும், பெருமாளுக்கு விளக்கேற்றணும், நம்மளுக்கு தெரிஞ்ச 2 ஸ்லோகம் சொல்லணும், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செய்துட்டே வந்தால் இதெல்லாம் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, வேலைன்ற பாஸ்பெக்டில் எடுத்துட்டாலும் சரி, ஆனால் இது நம்மளோட கடமை, நம்மளுக்கு ஈடுபாடு இருக்குது, நம்ம இப்படிலாம் சொன்னால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதுபோல் செய்தாலும் 2 விதத்துலேயும் இது என்ன பண்ணோம், நம்மளுடைய மனதை தெளிவடைய வைக்கும். அதனால் இந்த கர்மாவை விடாத செய்யணும் அப்படின்றத பெருமாள் என்ன பண்ணுறார், ரொம்ப உறுதியாக சொல்கிறார். அது எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அர்ஜுனன் தான் சொல்கிறான். என்ன, முதல் அத்தியாயத்துலேருந்து 2வது அத்தியாயம் 11 ஸ்லோகம் வரைக்கும் வருத்தப்படுறான். விஷாதம்னா ஒரே குழப்பம், சண்டை போடலாமா போடக்கூடாதா, பெருமாளுக்கு சம்பாவனை பண்ணணும், பெருமாளுக்கு வெகுமதி அளிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன சொன்னால், எல்லோரும் நம்மள ஆச்சாரியருக்கு வெகுமதினா நம்மளால் ஆன உபாயமான சம்பாவனை, பழம் பார்க்க வெத்தலைன்னு நம்மளால் என்ன முடியுமோ எல்லாமே விசுவாசமாக பெருமாள் ஆச்சாரியருக்கு சமர்ப்பிப்போம். ஆனால் அர்ஜுனன் என்ன பண்ணால், அவங்ககிட்ட 3 தப்பான யோஜனை. ஒன்று யாரை அடிக்கணுமோ, யாருண்ட சண்டை போடணுமோ அவளில் ஐயோ சண்டை போடப்படாதுப்பா, இவன் என்னோட பெரியப்பா பையன்ப்பா அப்படின்னு அங்கே நிற்கிறான். அதுக்கப்புறம் எப்போ கோவப்படணுமோ அப்போ கோவப்படலை, அப்போட சாந்தமாக தலையை குஞ்சுக்கிட்டு உட்காண்டிருக்கான். அது மாதிரி செய்ய வேண்டாத நேரத்தில் செய்யணும், செய்யக்கூடாத செயல்களை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டது போக அதுவாக தப்பாக விஜயனுட்டான். அப்படி இல்லை, நம்ம ஜனங்களுக்கு சிரமம் இருக்குதுன்னு சொன்னால், அதை ராஜாவன்னு சொன்னால் அவன் அதை ஜனங்களுக்கு யார் சிரமப்படுறாளோ அவளை தான் திருத்தி நேரம் பண்ணணும். இப்போ யாரும் திருத்த முடியாது, வா சண்டைக்கு வாண்டான், அவனும் தப்பாக பேசுகிறான் அப்படின்னு. இதனால் இது எங்கே விசுவாசம் வளர்த்துக்கணுமோ, தவறான இடத்துல விசுவாசம், தவறான இடத்துல கருணை அப்படின்றதுனால அதை திருத்திக்கிறதுக்கு சொல்கிறார். அப்போ தான் அதனால தான் கர்மா சொல்கிறார். ஒரு ராஜாவுக்கு என்ன நிஷ்டை இருக்கணும், பிரஜைகளை பத்திரமாக பார்த்துக்கணும். பிரஜைகளை பத்திரமாக பார்த்துக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன முயற்சியோ எதாக இருந்தாலும் நீ செய்யத்தான் வேணும், அதில் உனக்கு எக்ஸப்ஷனே கிடைக்காது.
அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் பெருமாள் என்ன பண்ணுறார், கர்மா சொல்லித்தரார். கர்மாவை சொன்னால் தான் ஞானம் கிடைக்கும்ன்றார். ஞானம் தெளிவாக வந்த பிறகு தான் நன்னா தப்பு இல்லாமல் கர்மாவை செய்ய முடியும்னு சொல்கிறார். அதனால் இது எல்லாவற்றையுமே தொடர்ந்து செய்யணும், இதை மாற்றிக்கூடாது அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த 4வது அத்தியாயத்தில் பெருமாள் சொல்ல துவங்குறார். அதாவது இந்த அத்தியாயத்தின் கோர்வை என்ன, பெயர் எப்படி வந்ததுன்னு கேட்டால், பகவத் அவதார ரகசிய ஞானத்தையும் அதை அடைந்தவர்கள் கர்மயோகத்தால் கர்ம சந்நியாசத்தை எய்தும் வகையையும் தொகுத்து கூறுவதால் இந்த அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் என பெயர் பெற்றது. இந்த 3வது அத்தியாயத்தில் அனாதியான மார்க்கங்கள் ஞான யோகம் கர்மயோகம் என்ற இரண்டும் இருக்குது. அனாதியாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. ஞான யோகம், ஞானம் இல்லாமல் கர்மம் செய்கிறதுன்னு சொன்னால் அது ஏற்புடையதுன்ற ஒரு ட்ரைவியலாக ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம எல்லோரும் தினமும் குளிக்கிறோம், ஸ்நானம் பண்ணுறோம். அப்படின்னா ஸ்நானம் பண்ணால் என்ன, அது புறந்தூய்மை நீரானமயம் கண்டிப்பாக போகும். ஆனால் இந்த அழுக்கெல்லாம் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். நன்னா பளபளன்னு தேங்காய் நார் வச்சு உழமண்ணு போட்டு தேய்ச்சி குளிக்கணும். இல்லைன்னா அது என்ன டாக்டர் இப்போயே அது உழமண்ணு தேங்காய் நார்லாம் அதெல்லாம் கிடையாது. அது ஆறில் குளித்தாதான் அதெல்லாம். நம்மாத்து பாத்ரூமில் குளித்தா நல்லா சோப்பு போட்டுக்கணும், ஷவரில் குளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், குளிக்கிறது அழுக்கு போகிறதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும், குளிக்கிறது சுத்தம் பண்ணிக்கிறதுக்கும் தெரிஞ்சுட்டா அழுக்கு போக குளிக்கணுன்றது ஞானமாக, கர்மானது என்ன, கார்த்தால இருந்தால் குளிக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். இது சாதாரண விஷயம் குளிக்கணும்னு. அதே மாதிரி ரொம்ப பசிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும், நிச்சயமாக தளிகை பண்ணணும், சாப்பிட்ணும். அது இப்போ தளிகை பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணும்போதே தளிகை பெருமாளுக்கு, இன்றைக்கி என்ன தளிகை பெருமாளுக்கு அப்படின்னு கேட்டுட்டு தான் தளிகை பண்ணணும். தளிகை பண்ணின பிறகு அது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு பகவது கண்ணை அர்ப்பணம் பண்ணிவிட்டு, அந்த பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணின பிறகு அது பகவத் பிரசாதம்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த தளிகை பண்ணுறது கர்மா செய்யலாக இருந்தாலும் அதை சுவாமிக்கு சமர்ப்பிக்கணுன்றது அந்த ஞானத்தை வளர்த்துக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். ஒரு நம்ம செய்கிற அன்றாட வாழ்வியலில் நம்ம அனுசரிக்கிற எல்லா வேலைகளுக்குமே ஒரு கர்மா பாற்றம் உண்டு, ஞானம் பாற்றம் உண்டு, ரெண்டுமே உண்டு. இப்போ அது வெளியில் போகிறோம், பாடம் படிக்கிறோம், பள்ளிக்கூடம் போகிற பரிசுகள் இருக்க பாடம் படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம், இந்த பாடத்தில் இருக்கிற செய்திகளை நம்ம படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதனால் படிக்கிறது. ஆனால் படித்த அதே நேரத்தில் என்ன பண்ணணும், இந்த படித்த செய்தியை மனசில் வச்சுட்டா இதை நம்ம ஒரு நாள் தேவைப்படும் போது அதை எழுதி பார்க்கணும், தேவைப்படும் போது அதை சொல்லணும். அப்படின்னா இது ரெண்டுமே ஏற்புடையது. இது ஒரு விஷயத்திலும் கர்மா பாற்றம் இருக்கும், கர்மா பகுதியும் இருக்கும், ஞானம் பகுதியும் இருக்கும். அதனால் 3வது அத்தியாயத்தில் அனாதியான மார்க்கங்கள் ஞானயோகம் கர்மயோகம் என இரண்டென கூறி கர்மயோகத்தை பகவான் விரித்துரைத்தார். அதாவது 3வது அத்தியாயத்தில் ஆசையும் மமதையும் விட்டு தனக்கு அர்ப்பணமாக கர்மம் செய்ய வேண்டும். அதாவது இதில் நான் தான் செய்கிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அதனால் செய்கிறேன் அப்படி நினச்சிக்கிறது காட்டிலும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது ஆனால் அதனால் இதை நிச்சயமாக தவறு இல்லாமல் செய்கிறேன், சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படி இருக்கணும். நான் தான் செய்கிறேன் பார் அப்படின்னு நினைக்காம என்னால் செய்யறதுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நான் தான் கர்த்தா அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் ஒரு செயலும் செய்து முடிப்பதற்கு நம்ம மட்டுமே உறுதுணையாக இருந்தால் போகாது. நம்ம மட்டும் இல்லாமல் பெருமாளோடைய பகவத் சங்கல்பம் இருக்கணும், கூட இருக்கிறவாளோட துணையும் இருக்கணும், ஆச்சாரியர் அனுகிரகம் முதல்ல ஆரம்பிக்கணும், அடுத்தது பகவத் சங்கல்பம் இருக்கணும், பகவானும் சேர்ந்து முயற்சி செய்து எல்லாம் பண்ணினா தான் ஒரு காரியம் கைகூடும். இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மாத்தில் கார் இருந்தால் நானே வண்டி ஓட்டினா சரி, எனக்கு கார் டிரைவ் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் இந்த டிராஃபிக்கில் போக வேண்டாம்னு அபிப்பிராயம் இருந்தால் யாரான ஒருத்தர் என்ன பண்ணோம், வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு சாவ்லா, ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஒருத்தர் போகணும். அப்புறம் வண்டி கார் இருக்குது, டிரைவர் இருந்தால் மட்டும் போருமா, ரோடெல்லாம் டிராஃபிக் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையை ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடத்துல சென்று சேர்வதற்கு எத்தனை பேரோட தயவு வேணும். இது எல்லாமே சாதாரணமாக அன்றாட வாழ்வில் நம்ம பார்க்கறது இது எல்லாமே உண்டு தான். நம்ம ஆற்றுல இருந்து 500 ரூபா காசு வச்சுருந்தாலே எல்லாம் வராது. யாராடும் ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணி அவளை இந்த சாமானெல்லாம் கொண்டு வர சொன்னால் கொண்டு வந்து கொடுப்பேன், காசு கொடுத்தா வாங்கிட்டு போவேன். அப்போது கொண்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வேணும், ஃபோன் பண்ணுறதுக்கு சமாச்சாரம் சொல்கிறதுக்கு வேணும்னு சொன்னால் நிறைய பேரோட ஒரு பாற்றான வேலை இருந்தால் தான், அவளோட கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு சில வேலையெல்லாம் நடந்து முடியும். இது எப்படி யதார்த்தமான நிஜமோ இதில் எல்லா பாற்றும் இருக்குது. நம்மளால் நானே எல்லாம் வாங்கிக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. நானே பண்ணுறோம், இதுக்கு இத்தனை பேர் துணையும் இருக்கா. ஆனால் அது என்ன சில சமயத்தில் அதுக்கு என்ன
பிரகாசமாக அதை பற்றி தெரியறதில்ல, நம்மளே எல்லாம் செய்கிறோம்னு. அதனால தான் சுவாமி என்ன சொல்கிறார், நானே செய்துக்கிறேன்ற அந்த மமதையும் வேண்டாம், நானே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, நான் அப்படித்தான்ப்பா செய்வேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது இல்லாமல் கிருஷ்ணார்ப்பணம், இப்படி நல்ல வேலை இன்றைக்கி பெருமாள் இன்றைக்கி பொழுதுக்கு நல்லபடியாக வேலையை முடிச்சு கொடுத்தார் அப்படின்னு நினச்சிக்கிண்டாக்க அதுவே ஏற்புடையது அப்படின்னு சொல்லிக்கிறார். அடுத்தது, பகவானுடைய ஸ்வரூபத்தை எங்கனம் அறிதல் வேண்டும், கர்மாவை எப்படி அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படுகிறது. இது வரைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுட்டோம். அடுத்த பகுதியிலேருந்து ஒரு ஸ்லோகமாக நம்ம பார்க்கலாம். சரியா? ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.